ஆபிரகாம் ரொம்ப வயது சென்று முதிர் வயதானதுக்கு அப்புறம் அவருக்கு இருந்த எல்லாத்துக்கும் அதிகாரியமா இருந்த அவரோட ஊழியக்காரனை பார்த்து, நான் குடியிருக்கிற இந்த கானான் தேசத்துல இருந்து நீ என்னோட குமாரன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளாம என்னோட தேசத்துக்கும் என்னோட இனத்தாரிடத்துக்கும் நீ போய் ஈசாக்குக்கு அங்க பெண் கொள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சத்தியம் வாங்குறார். அந்த ஊழியக்காரனும் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து அவரோட எஜமானுடைய ஒட்டகங்கள்ல 10 ஒட்டகங்களை அவரோட கொண்டு போறார். தன் எஜமானோட சகல வித உச்சிதமான பொருள்களையும் அவன் கையில இருந்துச்சு. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபொட்டாமியாவில இருக்கிற ஆபிரகாமோட சகோதரர் நாகூரோட ஊர்ல வந்து சேர்ந்து ஊருக்கு புறம்பே இருக்கிற ஒரு தண்ணீர் துறவண்டியில நிக்கிறார். அது தண்ணீர் எடுக்கிறதுக்கு ஸ்திரீகள் வருகிற சாயங்கால வேலையா இருந்தது. அப்போ அந்த ஊழியக்காரர் அவரோட மனசுக்குள்ள பிரேயர் பண்ணிக்கிறாரு. எப்படின்னா, என் எஜமான் ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே, இன்னைக்கு நீர் நான் செய்யற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. என் எஜமான் ஆபிரகாமுக்கு தயவு செய்யுங்க. இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் இப்போ தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவாங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லும் போது, குடி, இன்னும் உன்னோட ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படிக்கு வார்ப்பேன் அப்படின்னு சொல்ற பெண் யாரோ அந்த பெண்ணே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்திருக்கிறவர்கள் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்றாரு. அவர் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இதோ ஆபிரகாமோட சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரபேக்காள் குடத்தை தோள் மேல வச்சுக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக அங்க வந்தாள். ரபேக்காள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஒரு கன்னியாவும் இருந்தாள். ரபேக்காள் துறவுல இறங்கி தன்னோட குடத்தை நிரப்பி கொண்டு மேல ஏறி வந்தாள். அப்போ அந்த ஊழியக்காரன் ரபேக்காவை பார்த்து, குடத்துல இருக்கிற தண்ணியில கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தா அப்படின்னு கேக்குறார். அதற்கு ரபேக்காள், குடியும் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி சீக்கிரமா குடத்தை இறக்கிக்கிட்டு அவருக்கு குடிக்க கொடுத்தாள். அவர் குடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டகங்களுக்கும் குடிக்க தருவேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொண்டு கொடுத்தாள். அந்த ஊழியக்காரன் இந்த சம்பவத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவர் அரை சேக்கல் எடையிலுள்ள பொன்னாலான காதணியையும் அவளோட கைக்கு 10 சேக்கல் எடை உள்ள பொன்னாலான 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாரோட மகள்? இன்னைக்கு ராத்திரி நாங்க உன்னோட தகப்பன் வீட்டுல தங்குவதற்கு இடம் உண்டா அப்படின்னு கேக்குறார். அப்போ ரபேக்காள், நான் பெத்துவேலின் மகள் அப்படின்னு சொல்லி, எங்களிடத்துல வைக்கோலும் தீவனமும் நிறைய இருக்கு, ராத்திரியில தங்குறதுக்கு இடமும் இருக்கு அப்படின்னு சொல்றாள். அப்போ அந்த ஊழியக்காரர் ஆண்டவருக்கு வணங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்றார். ரபேக்காள் ஓடி நடந்ததெல்லாம் அவளோட வீட்டார் எல்லாருக்கும் சொல்றா. ரபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனோட பேர் லாபான். லாபான் இதை கேட்ட உடனே துறவண்டியில இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான். லாபான் அந்த ஊழியக்காரனை பார்த்து, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும். நீங்க எதுக்கு வெளியில நிக்கிறீங்க? உங்களுக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரரை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. லாபான் அந்த ஊழியக்காரரோட ஒட்டகங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த ஊழியக்காரருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறார். அப்போ அந்த ஊழியக்காரர், நான் வந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என்னுடைய எஜமான் ஆபிரகாம ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரியையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என்னுடைய எஜமானுடைய மனைவி சாராள் முதிர் வயதுல எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவன் பேர் ஈசாக்கு. ஈசாக்குக்கு பெண் தேடுவதற்காக என்னுடைய எஜமான் அவரோட தகப்பன் வீட்டுக்கு என்ன அனுப்பி வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் துறவண்டியில பிரேயர் பண்ணினதையும் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணினதையும் பத்தி எல்லாம் லாபான் கிட்ட சொல்லி அவங்களோட பதில கேட்கிறார். அப்போ லாபானும் பெத்துவேலும் அந்த ஊழியக்காரர் பார்த்து, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நாங்கள் உமக்கு நலம் பொலம் எதுவும் சொல்லக்கூடாது. இதோ ரபேக்காள் உங்க முன்னாடி இருக்கிறாள். கர்த்தர் சொன்ன மாதிரியே அவளை உங்களோட எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி அவளை அழைத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆபிரகாமோட ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை கேட்ட போது தரை மட்டும் குனிஞ்சு கர்த்தரை பணிந்து கொண்டார். அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரபேக்காளுக்கு கொடுத்துட்டு அவரோட சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு ராத் தங்கி காலையில எந்திரிச்சு
என்னோட எஜமான் கிட்ட என்ன அனுப்பி வைங்க அப்படின்னு கேக்குறார். அதுக்கு லாபானும் அவனுடைய தாயும் 10 நாளாவது ரபேக்காள் எங்க கூட இருக்கட்டும், அதுக்கப்புறமா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஊழியக்காரர், கர்த்தர் என்னோட பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க, நீங்க எனக்கு தடை செய்யாதீங்க, நான் என்னோட எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ ரபேக்காளை பார்த்து, நீ இந்த மனிதனோட போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரபேக்காள் போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரபேக்காளோட குடும்பத்தார் ரபேக்காவையும் அவளோட வேலைக்காரியையும் அனுப்பி அவளை வாழ்த்தி அனுப்புறாங்க. ரபேக்காள் ஒட்டகத்துக்கு மேல ஏறி அந்த ஊழியக்காரர் கூட புறப்படுறாங்க. ஈசாக்கு தென் தேசத்துல குடியிருந்தான். அப்போ அவன் லகாய் ரோயி அப்படிங்கிற ஒரு துறவின் வழியாக புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியில போயிருந்து அவனோட கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்களை பார்த்தான். ரபேக்காலும் தன்னோட கண்களை ஏறெடுத்து ஈசாக்க பார்த்த போது, அந்த மனுஷன் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அவர்தான் என்னுடைய எஜமான் அப்படின்னு ஊழியக்காரர் சொன்ன உடனே ரபேக்காள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். அந்த ஊழியக்காரர் அங்க நடந்த எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு விவரமாய் சொன்னான். அப்போ ஈசாக்கு ரபேக்கால அவருடைய தாய் சாராளோட கூடாரத்துக்கு கூட்டிட்டு போய் ரபேக்கால தனக்கு மனைவியை ஏற்றுக்கொண்டு அவளை நேசிக்கிறார். ஈசாக்கு தன்னோட தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைகிறான். ஈசாக்கு ரபேக்கால விவாகம் பண்ணும்போது அவன் 40 வயதா இருந்தான்.